வணக்கம். இன்னைக்கு நம்ம A3 கான்செப்டை பற்றி பார்க்கலாம். ஸோ A3 கான்செப்டை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, டேட்டாஸை வந்து சிம்பிளாக கேப்சர் பண்ணி, அதே மாதிரி யூசர்ஸுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிற முறை தான் வந்து A3 கான்செப்ட். ஸோ இந்த A3ன்றது வந்து எதை குறிக்குதுன்னா, பேப்பரை குறிக்குது. ஸோ ISO ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒவ்வொரு சைஸஸ் இருக்கும். அது சிம்பிளாக புரிஞ்சிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டோட ஒரு நம்பரிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த A3ன்ற பேப்பரோட சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 11க்கு 17 பேப்பர். ஸோ 11 இன்டூ 17 இன்ச்சஸ் பேப்பர் இது. ஸோ இந்த பேப்பரில் வந்து டேட்டாஸை கேப்சர் பண்ணி அதே மாதிரி வந்து யூசர்ஸுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிற முறை தான் வந்து A3 கான்செப்ட். ஸோ இந்த A3 கான்செப்டை முதல்ல யார் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா, டொயோட்டா கம்பெனி தான் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்த A3 பேப்பரில் அவங்க வந்து ப்ரொபோசல்ஸ், அதே மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ஸ், ப்ராப்ளம் சால்விங், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இதெல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணாங்க. ஸோ இது பேசிக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக வந்து டேட்டாஸை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிளாக டேட்டாஸை வந்து பிளக்இன் பண்ணி அதே மாதிரி டேட்டாஸை ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இந்த A3 கான்செப்ட். இந்த A3 கான்செப்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஹியூமன் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம்னா நிறைய பொசிஷன்ஸ் இருக்கும். CEO, மேனேஜர்ஸ், எம்ப்ளாயி, இன்னும் பல கேட்டகரிஸ் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே ஒரு பொதுவான அளவுக்கு தான் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ ஒரு மேனேஜர் எடுத்துப்போம், அவர் பேன் இண்டியாவில் வந்து இன்சார்ஜாக இருக்கார். ஸோ அவர் கீழே நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அந்த ஃபேக்ட்ரிஸில் நிறைய ப்ராசஸ் இருக்குன்னு எடுத்துப்போம். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து அவருக்கு ப்ரெசன்டேஷனாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக ஸ்லைட்ஸில் கொடுக்கும்போது ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனும் நிறைய ஸ்லைட்ஸ் இருந்ததுன்னா அவர் எப்படி அப்சர்வ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் கம்மி தான். ஸோ அப்படி இருக்க போகும்போது வந்து அவரால் வந்து ஈஸியாக என்ன விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ப்ராசஸில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கும் நம்ம ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது டேட்டாஸோ கொடுக்கணுன்னா வந்து நம்ம அவங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுத்தா தான் வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த A3 வந்து இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரே ஷீட்டில் நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணிடுறோம். ஸோ இதனால வந்து ப்ராசஸ் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது டேட்டாஸ் வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்கோ, அதே மாதிரி எவ்வளோ க்ரன்ச்சாக இருக்கோ, எவ்வளோ அப் டு தி பாயிண்டில் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த டேட்டாஸை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டாஸை கொடுக்குற வரையும் வேல்யூ பண்ணுவாங்க. இப்போது ஒரு மேனேஜர் எடுத்துக்கிறோம். ஸோ அவர் கீழே வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவருக்கு மெயில் அனுப்பும்போது அவர் எல்லா மெயில்ஸையும் படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அவருக்குன்னு தனி வேலைங்க இருக்கும். ஸோ அவர் சில டைம் எடுத்து தான் அந்த மெயில்ஸை படிப்பார். ஸோ நம்ம மெயில்ஸை படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷனை ஏற்படுத்தணும். ஸோ நம்ம டேட்டாஸ் வந்து சிம்பிளாக இருக்கணும். முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம மெயில்ஸை படிப்பாங்க, நம்மளுக்கும் அப்போ தான் வேல்யூ இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து டேட்டாஸ் வந்து சிம்பிளாக இருக்கணும், அதே மாதிரி க்ரன்ச்சாக இருக்கணும். ஸோ இது டேட்டாஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு தடவை நான் நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ அதை பார்த்தேன். இப்போ வந்து ஒரு படம் பார்த்துட்ருக்கோம். அந்த படத்தில் வந்து 4 விதமான கேரக்டர்ஸ் ஒரு சீனில் நடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். நம்ம எந்த கேரக்டரை பார்க்குறோமோ, எந்த கேரக்டரை நம்ம விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்து பார்க்குறோமோ அவர் செய்கிற ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு விசிபிளாக தெரியும். அவர் என்ன பண்ணுறாருன்னு தான் தெரியும். ஸோ மற்ற கேரக்டர்ஸ் அந்த சீனில் வந்து பேசினாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத நம்மளால் நுணுக்கமாக பார்க்க முடியாது. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட ஹியூமன் டெண்டன்சி வந்து ரொம்ப கம்மி, ஹியூமன் அப்சர்வேஷன் பவர் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நான் இதில் 2 விஷயங்களை பார்க்கணும் A3 கான்செப்டில். ஹியூமன் அப்சர்வேஷன் கம்மி, அதே மாதிரி வந்து டேட்டாஸ் வந்து சிம்பிளாகவும் க்ரன்ச்சாகவும் இருக்கணும். இந்த A3 கான்செப்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த A3 ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து நம்ம வந்து ஒரு A3 ஷீட்டில் வந்து டெம்ப்ளேட் ரெடி பண்ணோம். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து டெம்ப்ளேட்ஸை வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா சாம்பிள் டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பேசிக்காக அந்த A3 ப்ராப்ளம் சால்விங்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அந்த டெம்ப்ளேட்லன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது நம்ம டைட்டிலில் வந்து கொடுத்துருவோம், என்ன டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி யார் அந்த டீமில் இருக்கிறாங்க, அந்த ப்ராப்ளம் சால்விங் டீமில் அது இருக்கும். அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து இந்த கான்செப்ட் வந்து மெயின்லி PDCA சைக்கிளில் இருக்கும். ஸோ PDCA மாதிரி இருக்கும், பிளான், டூ, செக், ஆக்ட் அந்த மாதிரி.
ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து ப்ராப்ளத்துக்கான காசஸ், அடுத்தது வந்து அந்த ப்ராப்ளத்தை சல்யூ பண்ணக்கூடிய வழிமுறைங்க, ஸோ அவங்க அதை எப்படி செயல்படுத்தினாங்க, ஸோ அதோட ரிசல்ட்ஸ் என்ன, திருப்பி அந்த ரிசல்ட்ஸை வச்சு நம்ம பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த A3 ஷீட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதான் வந்து நார்மல் ஸ்ட்ரக்சர். ஆனால் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பாங்க. இந்த மாதிரி A3 கான்செப்ட் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் டீமுக்கு மட்டும் இல்லை, யூசர்ஸ், டாப் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த A3 கான்செப்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு டொயோட்டா யூஸ் பண்ணாங்க. ஏற்கனவே சொன்ன ப்ரொபோசல்ஸ், ப்ராப்ளம் சால்விங், ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டேட்டாஸை வந்து சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லிவிங் டாக்குமெண்ட். ஸோ லிவிங் டாக்குமெண்ட் நான் கண்டினியூஸாக இதை எடிட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், அமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த A3 கான்செப்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போது கம்பேரிசன் பார்ப்போம். இப்போ A3 கான்செப்ட் இல்லாமல் நம்ம நார்மலாக வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ப்ராப்ளத்தை பற்றி மென்ஷன் பண்ணுறதுக்கு, அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். அதில் நிறையா ஸ்லைட்ஸ் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் சால்விங் டீமை போடுறோம். ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்லைட்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எப்படி சால்வ் பண்ண போகிறோம், ரூட் காஸ் எப்படி கண்டுபிடிச்சோம், ஸோ ரூட் காஸ் என்ன, அதுக்கு சொல்யூஷன் என்ன, இந்த மாதிரி வந்து ப்ரெசன்டேஷனில் வந்து ஸ்லைட்ஸ் நீண்டுக்கிட்டே போகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மேனேஜர் வந்து அவரோட வேலை மட்டும் இல்லாமல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட போகும்போது இந்த தேவைப்படாத அதிகப்படியான டீட்டெயில்ஸ், அதிகப்படியான டேட்டாஸ் வந்து அவரை செயல்பட விடாமல் பண்ணிடும். ஸோ அது மட்டும் இல்லை, ப்ராப்ளம் சால்விங் டீமு கூடமே பிரச்சனையாக இருக்கும். ஸோ பழைய டேட்டாவை எடுக்கணும்னா அவங்க எந்த ஸ்லைடில் போய் பார்ப்பாங்க, என்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் A3 ஷீட்டில் வந்து சிம்பிளாக இதை வந்து ஒரே ஷீட்டில் இருக்கிறதுனால எல்லா டேட்டாஸையும் அவங்களால ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த A3 கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான கான்செப்ட். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து A3 பேப்பரை பார்த்துருப்பாங்க. ஸோ A3 பேப்பர்னால் என்னன்னு தெரியும். ஸோ தெரியாதவங்க ப்ராக்டிக்கலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா, நீங்கள் ஜெராக்ஸ் ஷாப்லேயோ இல்லை ஸ்டேஷ்னரி ஷாப்லேயோ போய் A3 பேப்பர்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்து ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த A3 கான்செப்ட் வந்து சிம்பிளாக இன்னொரு தடவை பார்ப்போம். ஸோ வந்து நம்ம டேட்டாஸை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் பண்ண டேட்டாஸை வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி நம்மளால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ வந்து யூசர்ஸுக்கு, அதாவது டாப் மேனேஜ்மெண்ட், அதேமாதிரி வந்து ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ், ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த டேட்டாஸ் தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த A3 கான்செப்ட் மூலமாக அவங்களால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த A3 கான்செப்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி சொன்னது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டதுக்கு தேங்க்ஸ்.